என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தன மாமா இப்ப நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல? அடி நான் ஏண்டி உன்னை மன்னிக்கணும்? இங்க பாரு, நீ தப்பெல்லாம் செய்யல. என்கிட்ட மறைச்சிட்டியேன்னு எனக்கு வருத்தம் தான். மற்றபடி கோவம்லாம் எதுவும் இல்லை. அந்த வருத்தத்துலதான் என் பொண்டாட்டிய போய் நீட்டி அடிச்சிட்டேன். அதுக்கு நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ தான் என்ன மன்னிக்கணும்டி. அப்போ என் மேல வருத்தம் போயிடுச்சா உங்களுக்கு? இல்ல இன்னும் வருத்தமா இருக்கா? இன்னும் லேசா இருக்கதான் செய்யுது. சரி அதெல்லாம் போகட்டும். ஏண்டி இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்போ இது தெரிஞ்சுக்கிட்டா? அதுவா மாமா, அது ஒண்ணும் இல்ல மாமா. ஒரு நாள் அவங்க ரூமை கிளீன் பண்றதுக்காக என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. சரி நம்மளோட வேலை தானே அது அப்படின்னு நானும் கிளீன் பண்றதுக்காக போயிருந்தேன் மாமா. உன்னையா வேலை வாங்குறோம்? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தது. அவளை அப்பவே மாமா எப்பவுமே உங்களுக்கு கோவம் தான் பட தெரியுமா? இருங்க நீதானமா இருங்க. அதான் போயிட்டாங்கல்ல, இனிமே நமக்கு எதுக்கு அவங்கள பத்தினது? அவங்கள பத்தி கூட நம்ம பேச வேணாம், விடுங்க. நான் இப்ப உங்களுக்கு சொல்லவா வேணாவா? நீ எல்லாம் எப்படி இப்படி இருக்கடி? என்னால முடியல. எந்த விஷயத்துக்கு கோவமே பட மாட்டியா? எப்பவுமே இப்படியே சாதுவா இருப்பியாடி? ஏண்டி எந்த விஷயம் நடந்தாலும் கோவமே பட மாட்டேங்கிற, அசால்ட்டா இருக்கு. எப்பவாவது ஒருக்காதான் உங்ககிட்ட இருந்து கோவமே எட்டி பாக்குது. மாமா கோவப்படுறதுனால என்ன மாமா நம்ம சாதிக்க போறோம்? ஒன்னும் இல்லல்ல, அதனால நான் கோவப்படுறது இல்ல. அதுக்காக கோவமே படாமலாம் இருக்க மாட்டேன். எந்த விஷயத்துல கோவப்படணுமோ கண்டிப்பா அந்த விஷயத்துல கோவப்படுவேன் மாமா. அது சரிடி, முன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியல. எனக்கெல்லாம் சட்டுன்னு கோவம் வருது. அப்பப்பா, அதுவும் இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு இன்னும் எனக்கு கோவம் தெரியல. ஏதோ நீ பக்கத்துல இருக்கன்றதுனாலதான் இப்ப கூட சிரிக்க செய்யறேன். இல்லன்னு வச்சுக்கேன், அப்பா கோவத்திலயும் டென்ஷன்லயும் எனக்கு மண்டையே வெடிச்சிடும் பாத்துக்க. மாமா பரவாயில்ல, இந்த கோவத்திலயும் என்கிட்ட நீங்க சிரிக்காவது சரிங்களே, பெரிய விஷயம் தான் மாமா. அது சரி, துளசி வந்து எல்லாத்தையும் மாத்திட்டா. எல்லாரையும் மாத்தும் போது இந்த சூர்யாவை மட்டும் மாறாமலா இருப்பான்? அதுலயும் சூர்யா துளசிக்கு அடிமையாச்சு. அப்படி இருக்கும்போது மாறாம இருப்பானா? மாறிட்டேன், நானும் இப்படி ஆயிட்டேன் பாத்துக்க. ஐயோ நீங்க கோவப்பட்டா உங்க பக்கத்துல யாராலையும் நிக்க முடியாது. நானே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் தெரியுமா? ஐயோ ஒரு அடி ஒண்ணு கொடுத்தீங்க பாருங்க. அப்பாடியோ அடியா, அது கண்ணமே படுத்துருச்சு. ஏன் மாமா எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? என்ன? இல்ல மாமா, எனக்கு ஒரு அடிதான் கொடுத்தீங்க, அதுக்கு என் கண்ணை பழுத்துருச்சு, உள்ள எல்லாம் ஆட்டம் கண்டுருச்சு. ஆனா அந்த ஜெனிக்கு எத்தனை அடி! அப்பாடி அப்பா, நீங்க உள்ள அடிச்சது நான் கிச்சன்ல இருக்கேன் மாமா, பளிச்சுன்னு கேட்டுச்சு தெரியுமா? நான் வரணும்னு நினைக்கவே இல்லையே. நான் வேற வந்தேன்னா கண்டிப்பா எனக்கு விழுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் வெளியிலே வரலையே. அவ பண்ண வேலை அந்த மாதிரி. அவ பொண்ணா இருக்க போய் தப்பிச்சுக்கிட்டான். அவ மட்டும் பையனா இருந்திருந்தோம், அவ்வளவுதான் வெட்டி போட்டுட்டு இருப்பேன். அவ பண்ண காரியத்துக்கு ஷப்பா. வேண்டாம் விடு. இதுக்கப்புறம் அவளை பத்தி பேசி இன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். சரி அதெல்லாம் விடு. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. அவ ரூமுக்கு கிளீன் பண்ண போன, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, நான் கிளீன் பண்ண உள்ள வந்ததும் அம்மா பொண்ணும் வெளியில போறேன், எங்களுக்கு வெளியில வேலை இருக்கு, நீ ரூமை நீட்டா கிளீன் பண்ணுன்னு என்கிட்ட ரூமையே கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நான் ரூமை கிளீன் பண்ணலான்னு எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட் தட்டிட்டு இருந்தேனா, அப்ப போலதான் மாமா என் கண்ணில் ஒரு விஷயம் பட்டது. இங்க பாரு, சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கல, ரூமை ரொம்ப ரொம்ப நீட்டா கிளீன் பண்ணிட்டோம். பயங்கர டஸ்ட் இருக்கு. அப்பப்பா நைட்ல எங்களால தூங்கவே முடியல. ஒரே டஸ்ட் வந்து அதால எனக்கு அலர்ஜி வந்துருச்சு. புரியுதா? சீக்கிரமா நல்லா நீட்டா கிளீன் பண்ணி வை. நானும் மம்மியும் வெளியில போயிட்டு வரோம், சரியா? சொல்லிட்டீங்கல்ல, போயிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் நீட்டா கிளீன் பண்ணி வைக்கிறேன். கிளம்புங்க. திமிர் பிடிச்சவன், வாய பாரு. இங்க பாரு, போயிட்டு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவோம். அதுக்குள்ள ரூம் நீட்டா இருக்கணும், சொல்லிட்டேன். அதான் சொல்லிட்டீங்கல்ல, போயிட்டு வாங்க. கிளீனா தான் இருக்கும். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பண்ணிடுவேன். கிளம்புங்க. இங்க பாருமா, என் பொண்ணு சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்க. ரொம்ப நீட்டா இருக்கணும், பாத்துக்க. வா ஜெனி, நம்ம போவோம். ஓகே மம்மி, கிளம்பலாம். ஏய் பாத்துக்க, வந்துடுறோம். அது சரி, ஓசில வந்து தங்கறதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ வாய். இதெல்லாம் இவங்க ரூமை நான் நீட்டாக்கணுமா? டஸ்ட் அலர்ஜி வந்துருதாமா. இவங்களெல்லாம் ஏன் மாமா என்ன இவங்களை வீட்டில் வச்சிருக்காங்கன்னு தெரியல. மாமா வச்சிருக்காங்கன்னா எதுவும் காரணம் இல்லாமல் இருக்காது. இருக்கும் எதுனா காரணம் இருக்கும். சரி நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம இந்த வேலை பார்க்க தானே வந்திருக்கோம்.
பாப்போம். முதல்ல இந்த பக்கம் பண்ணலாமா அந்த பக்கம் பண்ணலாமா? இந்த பக்கம் தான் டஸ்ட் ஓவரா இருக்க மாதிரி இருக்கு. சரி இந்த பக்கமே க்ளீன் பண்ணிடுவோம். அம்மாடியோ, இது இவ்ளோ ஹைட்டா இருக்கு. இங்க நம்ம எப்படி டஸ்ட் அடிக்கிறது? பேசாம பெட் மேல ஏறிடுவோமா? அதான் கரெக்ட். அதான் அவங்க 2 பேரும் இல்லையே, பெட் மேல ஏறி க்ளீன் பண்ணிடுவோம். நம்ம இதுக்காக போய் ஸ்டூல எங்க தேடுறது? அதனால பெட் மேல ஏறிடுவோம். ஏறி முழுக்க டஸ்ட் அடிச்சுட்டு பெட்டை வேணா மாத்திடுவோம். இது என்ன இவ்ளோ பேப்பர்ஸ் கீழே இறச்சி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் முக்கியமான பேப்பர்ஸா இல்லையான்னு தெரியலையே. அடியே துளசி, இதை வேற போட்டுட்டா இது காட்டு கத்தும் போல இருக்கே. சரி நமக்கு எதுக்கு, இதை எடுத்து ஓரம் எடுத்து வைப்போம். இதை கூட எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? சும்மாவா சொன்னாங்க நாய்க்கு வேலை இல்லை நின்று சாப்பிட நேரம் இல்லைன்னு? அந்த மாதிரி கதை தான் போல இருக்கு இவங்க கதை. வீட்டில் சும்மா தான் இருக்குங்க மேக்கப் போட்டுட்டு இப்படியும் அப்படியும் நடக்குதுங்க. கேட்டா பர்ச்சேஸ்க்கு போறேன், வெளியில சுத்த போறேன், அங்க போறேன்றாங்க. அதை பண்ற நேரத்துக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம்ல. இவங்கள பெரிய வேலையா செய்ய சொல்றோம். சரி இது என்ன பேப்பர்னு எடுத்து வைப்போம் பத்திரமா. அப்புறம் அது வேற வந்துட்டு கத்த போகுது. எல்லோ கலர் ஃபைல நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன். அட ஆமா, நம்ம கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் ஃபைல் வச்சிருந்தோமே. ஆனா நம்ம தான் அந்த அண்ணனுக்கு கொடுத்துட்டோமே. சரி நம்ம கிட்ட மட்டமா இருக்கும், எல்லார்கிட்டையும் இது மாதிரி இருக்க மாட்டிருக்கோம். பார்க்கறதெல்லாம் நம்ம தாயிட முடியுமா? அதெல்லாம் எதுவும் இல்லை துளசி, எல்லாத்தையும் எடுத்து வை. இல்ல இந்த பேப்பர்ல எதுவும் நம்ம கையெழுத்து மாதிரி இருக்கு. இது என்னது? இது என்னது நம்ம கையெழுத்து மாதிரி இருக்கு? இதுல இருக்கிறது நம்ம கையெழுத்தே தான். இது என்னது? இது இது நம்ம சூரிய மாமாக்காக எழுதின கவிதை. அது மட்டும் இல்ல, இந்த கவிதையை நம்ம அந்த அண்ணனுக்கெல்லாம் வித்தோம். இது எப்படி இங்க இவ ரூம்ல? இல்லையே, இது ஏதோ தப்பா இருக்கே. இது வர மற்ற பேப்பர்ஸையும் எடுத்து பார்ப்போம். இது என்ன நம்ம எழுதின மாதிரி அப்படி இன்னொரு பேப்பர்ல வேற கையெழுத்துல இருக்கு. அப்பனா இது இது ஆமா, இவங்க எதுக்கு இது மாதிரி எழுதி வச்சிருக்காங்க? அது இருக்கட்டும், இந்த கவிதை எப்படி இவங்க கைக்கு வந்தது? இவங்க இதை யாரை ஏமாத்துறதுக்காக இதை பண்ணி வச்சிருக்காங்க? இன்னும் என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது சரி, இப்பதான் எல்லாமே புரியுது. அன்னைக்கு கதிர் ஒரு விஷயம் சொல்ல வந்தால. துளசி, நீ நினைக்கிற மாதிரிலாம் அண்ணன் கிடையாது. அண்ணன் ஒன்றும் சும்மாலாம் அவங்க கிட்ட பேசிடல. அவங்க கிட்ட வேற ஒரு விஷயத்துக்காக தான் பேச ஆரம்பிச்சாரு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? அண்ணனுக்கு அவங்கள பிடிக்காது, ஆனா அவங்க கிட்ட வேற ஒரு விஷயம் பிடிக்கும். அது என்ன தெரியுமா? அப்போ சூர்யா மாமாக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க என் மாமாவை ஏமாத்திருக்காங்க. அதுவும் நான் எழுதின கவிதையை என்கிட்ட இருந்து வாங்கி என் மாமா கிட்ட அவங்க எழுதுனதா சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கணும். இதுதான் நடந்திருக்கணும். நான் நினைச்சேன் இவகிட்ட என்னமோ தப்பு இருக்குன்னு. எனக்கு ஆரம்பத்துல இருந்து தோணிட்டே இருந்தது. அந்த தப்பு இதுதான் நினைக்கிறேன். இது மட்டும் தானா இல்லை இன்னும் நிறைய இருக்கான்னு தெரியல. இவளுக்கும் மனசாட்சி இல்லை. யார் எழுதின கவிதையை யார் எழுதுனதா சொல்லி ஏன் மாமாவை ஏமாத்திட்டு இருக்கான்? அது சரி, நான் எழுதுனது யாருக்கு வந்து சேரணுமோ அவங்க கிட்ட கரெக்டா தான் போய் சேர்ந்திருக்கு. யார் மூலயமாவோ என் மாமா கிட்ட அது போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஹேய், என்ன பண்ணிட்டு இருக்க? ரூம் க்ளீன் பண்ண சொன்னா பேப்பர்ஸ் எல்லாம் கையில வச்சிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துட்டியா? மோடி சக்கோலத்தி. ஆமா, இதெல்லாம் என்னது? ஏய் என்ன ரொம்ப கொழுப்புல வாய் ஆடிட்டு இருக்க? ஆமா, இதெல்லாம் உன்னை யார் எடுக்க சொன்னது? அதெல்லாம் முக்கியமான பேப்பர்ஸ். அதெல்லாம் என்னன்னு கூட தற்கொலை. உனக்கு எப்படி தெரியும்? கூட அதெல்லாம் என்ன சொன்ன? தற்கொலையா? ஆமா ஆமா, நான் தற்கொலை தான். ஆனா உன்ன மாதிரி துரோகி கிடையாது. என்ன என்னமா பேசிட்டு போற? துரோகியா? யார் துரோகி? நீ பாத்தியா நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? என்ன போய் துரோகின்னு சொல்ற? வாய் ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போட்டேன்னு வச்சுக்கேன், கண்ணுங்கனால செவந்திர பாத்துக்க. இந்த அம்மா அடிச்சு நான் வாங்குவேன். இங்க பாரு, நியாயமா பார்த்தோம் நான் தாண்டி உன்னை பொழந்து கட்டணும். என்ன வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு? பொழந்து கட்டணும் அதுன்னு சொல்லிட்டு இருக்க. ரூமை க்ளீன் பண்ண சொன்னா என்னையும் முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்க. முதல்ல பேப்பர் அப்படி கொடு. கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. பேசிட்டு அப்புறம் கொடுக்கறேன். ஆமா, இதுல கவிதை எழுதியிருக்க போல இருக்கு. இது எல்லாமே நீ எழுதுனதா? நீயே உன் கைப்பட எழுதுனதா? முதல்ல உனக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? ஆமா, இது நான் எழுதின கவிதை தான். இங்க பாரு, படிக்காத தற்கொலை. உனக்கு இதை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரிய போறது இல்ல. முதல்ல உனக்கு கவிதை என்னன்னு தெரியுமா? அது எப்படி தெரியும்? நீயே படிக்காத தற்கொலையாச்சே. அது எப்படி கூட அடைச்சி நிறுத்து. ஏண்டி நாயே, இந்த கவிதையெல்லாம் காசு கொடுத்து வெளியில வாங்கிட்டு இதெல்லாம் நீ எழுதுனன்னு சொல்லி என் மாமாவை ஏமாத்திட்டு இருக்க, அப்படிதானே? என்ன பேசிட்டு இருக்க? இது எல்லாமே நான் எழுதின கவிதை. இது எல்லாமே என்னோட கவிதை. நீ என்ன பேசிட்டு இருக்க? அது சரி, உனக்கு போறாம அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. நீ முதல்ல அந்த பேப்பர் எல்லாம் கூட என்கிட்ட. என்ன கை காலெல்லாம் நடுங்குதா? ஓ, உள்ளுக்குள்ள உதறுதோ?
என்னடா இவன் பட்டுன்னு உண்மையை உடைச்சிட்டாலேன்னு உள்ளுக்குள்ள ரொம்ப நொறுங்குதோ? அது எப்படி? அப்படிதான் இருக்கும், இருக்காம இருக்குமா? ஆமா, இந்த கவிதையெல்லாம் உனக்கு பிரதாபன் தான் எடுத்து வந்து கொடுத்திருப்பாரு. வேற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்திருப்பாரு. ஏய், என்ன என்னமோ புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, அப்படிலாம் எதுவும் இல்ல. இதெல்லாம் என்னோட கவிதை தான். இப்படி கூட முதல்ல என்கிட்ட. ஏய், எதுக்கு இப்ப பச்சையா நடிச்சிட்டு இருக்க? அதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னல, அப்புறம் என்ன? உண்மையை ஒத்துக்க. நீ இப்போ ஒத்துக்க மாட்ட. இன்னொரு விஷயம் சொல்றேன், அப்ப நீ ஒத்துப்ப. பாக்குறியா? ஒன்றும் இல்ல, இந்த கவிதை எல்லாம் எழுதுறது யார் தெரியுமா? இதோ ஒரிஜினல் பேப்பர் இதுதானே. இந்த பேப்பர்ல இருக்க கையெழுத்துக்கு சொந்தக்காரியும் இந்த கவிதைக்கு சொந்தக்காரியும் நான் தாண்டி. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இந்த கவிதைக்கு சொந்தக்காரி நீயா? இந்த கவிதை எழுதுனவன் நீயா? இங்க பாரு, இந்த கவிதை என்னோடது கிடையாதுதான். அதுக்காக இதுக்கு சொந்தக்காரி நீன்னு சொன்ன பாரு, இதனால சிரிப்பு தாங்கல. படிக்காத தற்கொலை நீ வந்து இந்த கவிதையெல்லாம் எழுதுனியா? அது சரி, அது சரி. உனக்கு இப்ப ஏளனமாவும் சிரிப்பாவும் தான் இருக்கும். உனக்கு வேணா நான் நிரூபிக்கிறதுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? பிரதாப் அண்ணாக்கு போன் போட்டு இந்த கவிதை எழுதினாலே அந்த பொண்ணு பேர் என்னன்னு அந்த அண்ணக்கிட்ட கேளு. அவர் சொல்லுவாரு. என் பேர் மட்டும் இல்ல, என் முகவரி முதற்கொண்டு அவர் உனக்கு சொல்லுவாரு. கேளு. அது மட்டும் இல்ல, இந்த கவிதையை நான் தான் லாஸ்டா மேல்மருவத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அந்த அண்ணக்கிட்ட கொடுத்தேன். கேளு, இது அவர் சொல்றாரா இல்லையான்னு நீயே கேளுடி. கண்டிப்பா கேட்பேன், கேட்காம இருக்க மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிடுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? இதோ இப்பவே கேட்கிறேன். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன் குட்டு வெளிப்படும் பாரு, அப்ப இருக்கடி உனக்கு. உடஞ்சு போனது உன் குட்டு தான். இதுல நீ என்ன சொல்றியா? சரி சரி, நீ முதல்ல கேளு, கேட்டுட்டு வா. ஹலோ ஹலோ பிரதாப். பிரதாப் சொல்லு ஜெனி, கேக்குது, சொல்லு. என்ன என்ன ஏதோ மறுபடியும் கவிதை வாங்கணுமா என்ன? சொல்லு. எனக்கு இப்ப கவிதை வேண்டாம், அதுக்கு பதிலா இன்னொன்னு வேணும். சரி, இந்த கவிதை எல்லாம் எழுதி தராத ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் என்ன? ஏய் ஜெனி, இப்ப உனக்கு எதுக்கு அவ பேரெல்லாம்? உனக்கு எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உனக்கு கவிதை இருக்குல்ல, அதை வச்சு நீ என்ன பண்ணணும் பண்ணிக்க. நீ இப்ப எதுக்கு அந்த பொண்ணு பேரெல்லாம் கேட்கற? இங்க பாரு, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு பேரெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது. தயவு செஞ்சு நீ அந்த பொண்ணு பேரெல்லாம் என்கிட்ட கேட்காத. ஐயோ பிரதாப், இப்ப எனக்கு அந்த பொண்ணு பேர் தெரிஞ்சே ஆகணும். இங்க பாரு, அவ நல்லவளா கெட்டவளாங்கிறது எனக்கு தேவையில்ல. எனக்கு இப்ப அவ பேர் தெரியும், பேரு ஊரு, இது ரெண்டும் எனக்கு தெரியணும். அது மட்டும் இல்ல, நீ கடைசியா கவிதை வாங்கிட்டு வந்தல, அதை எந்த ஏரியால வச்சு வாங்கின அதுவும் தெரியணும். இப்ப சொல்லு, சீக்கிரமா சொல்லு. நான் இப்ப ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கேன். நீ சொல்றதுலதான் எல்லாமே அடங்கியிருக்கு. சொல்லு பிரதாப். ஏய் இரு இரு, டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, ஏதோ நீ பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுனால மட்டும்தான் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் உனக்கு சொல்றேன். இங்க பாரு, உன்னால அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த பொண்ணோட பேரு துளசி. என்ன சொல்ற? உண்மையாவே அந்த பொண்ணு பேரு துளசியா? ஆமா, அந்த பொண்ணு பேரு துளசி தான். ஏன், என்னாச்சு? சரி, அதெல்லாம் போகட்டும். அந்த பொண்ணு எந்த ஊர்ல இருக்கா? அந்த பொண்ணு திண்டிவனத்துல இருக்கா. இப்பவும் அந்த பொண்ணு திண்டிவனத்துல தான் இருக்கா? இல்ல அந்த பொண்ணு ஏதோ அவங்க மாமா ஊர்ல இருக்கதா சொன்னா. அந்த ஊர் பேர் கூட ஏதோ ஒன்று சொன்னாலே. இல்ல, எனக்கு மறந்துருச்சு. காஞ்சிபுரம் கிட்ட தான் நினைக்கிறேன், பட் நேம் மறந்துருச்சு. ஏன், நான் வேணா அந்த பொண்ணு கிட்ட கேட்டு வேணா சொல்றேன். வேற என்ன? சரி, அது போகட்டும் விடு. கடைசியா நீ கவிதை வாங்கிட்டு வந்தல, அதை எந்த ஏரியால வச்சு வாங்கின அந்த பொண்ணு கிட்ட? அதுவா, மேல்மருவத்தூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வச்சு தான் வாங்கினேன். அந்த பொண்ணு தான் சொன்னா, நான் மாமா ஊர்ல இருக்கேன், அதனால நீங்க மேல்மருவத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்கன்னா அங்க வச்சு நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு. ஏன், என்னாச்சு? சரி பிரதா, நீ போனவே, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். நான் அப்புறம் பண்றேன். சரி ஜெனி, பாத்துக்க, வைக்கிறேன். என்ன, நீ எல்லா டீடைல்ஸும் கேட்டுட்டியா? பேர்ல இருந்து ஊர்ல இருந்து கடைசியா இந்த கவிதையை நான் எங்க இருந்து கொடுத்தேங்கிற முதற்கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? இப்ப தெரியுதா இந்த கவிதைக்கு சொந்தக்காரி இந்த படிக்காத தற்கொலை துளசி தான்னு? இந்தி என் மாமாவை இத்தனை நாளா நீ இதை வச்சுதான் ஏமாத்திருக்க இல்ல? இங்க பாரு, இது மட்டும் என் மாமாக்கு தெரிஞ்சது, நீ எனக்கு உயிரோட இல்லைன்னு நீயே முடிவு பண்ணிக்க. என்ன, நீ இதை போய் சூர்யா கிட்ட சொல்ல போற அப்படிதானே? போய் சொல்லு. சூர்யா கிட்ட அடுத்தடுத்து நான் என்ன போய் சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டு சூர்யாவை ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பேன்டி. நீ கவலைப்படாத, இதை நான் என் மாமா கிட்ட சொல்ல மாட்டேன். நான் சொல்லி என் மாமா தெரிஞ்சுக்க கூடாது. இதை என் மாமாவாவே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தாண்டி உனக்கு வைப்பாரு வேட்டு. நான் சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு இன்னும் குற்ற உணர்ச்சியா இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சியை நான் என் மாமாக்கு கொடுக்க மாட்டேன். இதை அவரா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா தெரிஞ்சுப்பாரு. நீ வேணா பார்த்துக்கிட்டே ரெடி. தெரிகிற நாள் அன்னைக்கு ஒன்று நீ உயிரோட இருக்க மாட்டேன், இல்ல இந்த வீட்டில் இருக்க மாட்டேடி. பார்த்துக்கிட்டே இரு. உன்னை நம்பலாமா? நீ கண்டிப்பா சூர்யா கிட்ட சொல்ல மாட்டேன்னு இல்ல? இப்ப என்கிட்ட வீரவசனெல்லாம் பேசிட்டு பின்னாடி போய் சூர்யா கிட்ட வத்தி வச்சிருவியா? வத்தி வைக்கிற பழக்கமோ போட்டு கொடுக்குற பழக்கமோ எனக்கு கிடையாது. அது என் பொறப்புலையும் இல்ல.
இதை நான் அப்ப போய் சொன்னா என் மாமாக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாயிடும். அந்த குற்ற உணர்ச்சியை ஒரு காலமும் நான் என் மாமாக்கு தர மாட்டேன். இதை அவராவே கண்டுபிடிப்பாரு. கண்டுபிடிச்சு உன் கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு தள்ளல, என் பேர் துளசி கிடையாது. என் மாமாக்கு நான் பொண்டாட்டியும் கிடையாதுடி. பார்த்துக்கிட்டே இரு. சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. இந்தா இதை உன் மூஞ்சிலே விட்டெறிகிற. நீயே வச்சுக்க. எவ்வளவு கேவலமா ஒரு குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கல நீ. அது சரி, என் மாமாக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னு நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு என் மாமாவை உன் வலையில சிக்க வைக்க பார்த்துருக்க. பார்த்தல, நான் எழுதுனது என் மாமாக்கு தான் போய் சேர்ந்துருக்கு. இதுல இருந்தே உனக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னோட காதலும் என் மாமாவோட காதலும் உண்மையானதுடி. நாங்க தான் சேரணுங்கிறது அந்த கடவுள் போட்ட முடிச்சுடி. இதெல்லாம் உனக்கு எங்கன்னு தெரிய போகுது? குறுக்கு புத்தியும் குறுக்கு வழியில போகணும்னு நினைக்கிற உனக்கு இதெல்லாம் புரிய போறது கிடையாது. ச்சீ. மாமா, அன்னைக்கு இதான் மாமா நடந்தது. இதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. நீங்க என் மேல வருத்தப்பட்டுட்டீங்க. சாரி மாமா. அடி இப்படி பக்கத்துல வா. இல்ல இல்ல மாமா, நான் இப்படியே இருக்கேன், பரவாயில்ல. ஏய், பக்கத்துல வாடின்னு வாடி. இதுக்கு நீங்க கோவமாவே இருந்திருக்கலாம். கோவமா இருந்தாலும் பக்கத்துல கூப்பிட வேண்டி வாடி. அது சரி, அதானே. நீங்களாவது கூப்பிடாம இருக்கிறதாவது. வேற அடடா, என்ன ஒரு சலிப்பு. வாடி, புருஷன் கூப்பிட்டா பொண்டாட்டி வரணும். வாடி. அடி, நீ என்ன நினைச்சு நான் குற்ற உணர்ச்சியில இருப்பேன்னு நினைச்சு நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. ஆனா நான் உன்னை எப்படி நினைச்சிட்டேன்ல. சாரிடி, நீ என்கிட்ட மறைச்சிட்டியேன்னு நான் வருத்தப்பட்டுட்டேன். நான் வேதனைப்பட்டுற கூடாதுன்னு நீ நினைச்சிருக்க. இது இந்த மரமண்டைக்கு தெரியலடி. ஏ சாரிடி. சாரிடி. ஐயோ மாமா, எனக்கு தெரியும் நான் இது உங்ககிட்ட சொன்னா நீங்க இப்படிதான் என்கிட்ட பேசுவீங்கன்னு. அதுக்காக தான் சொல்லல. பாருங்க, இப்போ இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க கேட்டீங்கன்றதால சொன்னேன், அவ்வளவுதான். இதோட இந்த விஷயத்த மறந்துருங்க மாமா. அதான் அவங்களும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கல்ல, இதோட இந்த விஷயத்த மறந்துருங்க மாமா. மறக்கிற மாதிரி அவ பண்ணிட்டு போயிருக்கா. பார்த்தல, மாமாவை ஏற்றி விட்டவளும் அவதான். ஐயோ, எனக்கு தலை வலிக்குது. சரி மாமா, எனக்கு இப்படி தெரிஞ்சது, உங்களுக்கு எப்படி? அந்த கவிதை எழுதுனது நான் தானும் அது அவங்களது இல்லைன்னு நீங்க எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? அதுக்கு காரணமும் நீதாண்டி. நானா? நான் என்ன பண்ணேன்? ஒரு நாள் யாரையும் மீட் பண்ணணும் அப்படின்னு மேல்மருத்துவருக்கு போனோம், ஞாபகம் இருக்கா? அன்னைக்குதான் நீ கையில வச்சிருந்தல ஒரு ஃபைல், அதுல இருந்து ஒரு பேப்பர் கீழே விழுந்துருச்சு. நீ சரியா கவனிக்கல. அதை நான் அந்த சமயம் எடுத்தேன். அப்பவே படிக்கணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தானே, என்னால படிக்க முடியல. அதை அப்படியே என் பர்ஸ்ல வச்சிருந்தேன். சரின்னு ஒரு நாள் ரூம்ல இருக்கும்போது எடுத்து படிக்கலாமேன்னு எடுத்தேன். அப்ப வேற யாரும் வந்துட்டாங்க. நீ தானே நினைக்கிறேன். நீ வந்துட்டேன்னு மறுபடியும் மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் மறுபடியும் அந்த பேப்பர் என் கண்ணில் தென்பட்டது. இதை இன்னைக்கு எப்படியாவது படிச்சே ஆகணும்னு தான் பெட் மேல போட்டு வச்சிருந்தேன். அதான் மேடம் கூட நான் பெட்டை கிளீன் பண்றேன்னு சொன்னீங்களே, உங்க கண்ணில் அது பட்டா நீங்க எப்படியும் அதை மறைச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீங்க கிளீன் பண்ண வேணாம்னு சொல்லி உன்னை வெளியில அனுப்புனது. அதுக்கப்புறம் தான் எடுத்து படிச்சு பார்த்தேன்டி. என் பொண்டாட்டி எனக்காக எழுதியிருக்காடி. அது எனக்குனே வந்து சேர்ந்துருக்கு பத்தியா. நான் அப்பவே நினைச்சேன்டி, உன்னை முதல்ல பார்க்கும்போது எனக்கு உன்னை புதுசா பார்த்த ஒரு ஃபீலே இல்லை தெரியுமா. என்னமோ தினம் ராத்திரி உன் கூட பேசி உன்கிட்ட பழகிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு அன்னைக்கு தோணுச்சு. அதனாலதான் பார்த்த முதல் நாளே உன்னை நான் கட்டி அனுப்பிச்சிட்டேன்டி. ஆமா மாமா, நீங்க அன்னைக்கு என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. என்னடா இவரு நம்மளை பார்த்த முதல் நாளே இப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்களே அப்படின்னு. ஆனா அதுக்கு அர்த்தம் இப்பதான் மாமா புரியுது. மாமா, நம்ம காதல் உண்மையானது மாமா. அதனால்தான் நான் உங்களை நினைச்சு எழுதின கவிதை உங்களுக்கே வந்து சேர்ந்துருக்கு மாமா. நீங்களும் என்ன நினைச்சிருக்கீங்க, அதனால நானும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன் மாமா. பாடி, அந்த கவிதை எழுதின கைதாண்டி. அவ கைதான் நான் பிடிக்கணும்னு நினைச்சேன். இப்போவும் அவ கையை தாண்டி நான் பிடிச்சிட்டு இருக்கேன். என் பொண்டாடிடி துளசி, என் பொண்டாடிடி. ஆமா மாமா, நான் உங்க பொண்டாட்டி தான். நீங்க என்னோட புருஷன். நம்ம ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது மாமா. மாமா, அந்த ஜெனி என்னென்னமோ பேசிட்டு போனாலே, அந்த மாதிரி எதனா பண்ணிடுவாளா மாமா? அப்படிலாம் எதுவும் நடக்காதுல்ல? அடியே, அவ கிடக்கா. அவ ஏதாவது பண்ணோம், நான் சும்மா இருக்க மாட்டேன்னு அவளுக்கே தெரியும். விடு, ஏதோ பேசணும்னு பேசிட்டு போயிருக்கான். அவ எதனா பண்ணட்டும், அதுக்கு நான் என்ன பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, அவளாலலாம் ஒரு மண்ணும் கிழிக்க முடியாது. நம்ம குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாதுடி. நம்ம குடும்பத்தையும் பிரிக்க முடியாது, நம்மளையும் பிரிக்க முடியாது. என் கிட்ட இருந்து என் தம்பி, தங்கச்சிங்க, அக்கா யாரையும் அவளால பிரிக்கவே முடியாதுடி. அவ என்ன பேசிட்டு போறது, அவ கிடக்கா. விடு. எனக்கும் புரியுது மாமா, அவளால எதுவும் பண்ண முடியாதுன்னு புரியுது. ஆனா ஒரு பக்கம் ஏதோ மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு மாமா. அதான் கேட்டேன். சரி மாமா, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? நீங்க எல்லாத்தையும் பார்த்துப்பீங்க மாமா. சரிடி, இதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தா எப்படி? இங்க பாரு, நான் ஆல்ரெடி ரொம்ப கோபமா இருந்தேன்னா
இன்னமும் கோவம் குறையல. என் கோவத்தை குறைக்க நீ ஏதாவது பண்ணலாம்ல? என்னடி என்ன அப்படி பாக்குறேன்? உண்மையாதான் கேக்குறேன். ரொம்ப டென்ஷனா இருக்கேன். என் டென்ஷனு ஏதாவது ஒண்ணு பண்ணி நீ குறைக்கலாம்ல? அது எப்படி மாமா கொஞ்சம் கூட சிரிக்காம இப்படி கேக்குறீங்க? இப்ப நீங்க டென்ஷனா இருக்கீங்க, இதை நான் நம்பணும் அப்படிதானே? ஆமாண்டி, இன்னும் என் டென்ஷன் குறையல. ஏதோ நீ பக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சமா குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மீதியை குறைக்கணும்னா அதுக்கும் நீ தான் ஏதாவது பண்ணணும். நீ ஏதாவது பண்ணா குறைஞ்சிரும் பாத்துக்க. ஏதாவது தரலாம்ல தோடி? இல்ல நான் வேணா தரவா? மாமா வேண்டாம், எதுக்கும் ட்ரை பண்ணாதீங்க. யாராவது வந்தாலும் வந்துருவாங்க, அப்புறம் அதையும் சேர்த்து இன்னும் உங்களுக்கு டென்ஷன் மண்டை கேறிடும், பாத்துக்கோங்க. இன்னைக்கு யார் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு வேணும். நான் கொடுக்கறது முடிவா இருக்கு. நீ தந்தாத்தா தரலனா போ. நான் கொடுக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னா என் டென்ஷனை நான் கண்டிப்பா குறைச்சே ஆகணும். அதுக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட விளையாடியும் ஆகணும். விளையாடாம விடக்கூடாதுல்ல துளசி. மாமா சொன்னா கேளுங்க, வேணாம். ஏற்கனவே நீங்க டென்ஷன்ல இருக்கீங்க, அப்புறம் இது நடக்கலன்னா இன்னும் டென்ஷன் ஆயிடுவீங்க. வேணாம் மாமா. அடி என்னடி இதையே சொல்லிட்டு இருக்கேன்? என்ன எதனா பயமுறுத்துறியா? வேணாண்டி, என்னாலலாம் இதுக்கு மேலேயும் தாக்கு பிடிக்க முடியாது பாத்துக்க. ரொம்ப பொறுமையா இருக்கிறேன்டி. நான்லாம் இவ்வளவு பொறுமையா இருந்ததே கிடையாது தெரியுமா? அடி ஒரு முத்தத்துக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்குது. மாமா காத்திருக்கதான் காதல் அதிகரிக்கும் மாமா. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம காத்திருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள காதல் கூடிக்கிட்டே போகும் மாமா. கண்டிப்பா நீ சொல்றது உண்மைதான். காத்திருக்கதான் காதல் இன்னும் கூடிக்கிட்டே போகுதுடி. எனக்கு இது கிடைக்கலையேன்னு ஏக்கமா இருக்கும்போதுதான் இன்னும் எனக்கு உன் மேல காதல் கூடிக்கிட்டே போகுதுடி. அதுக்காக கிடைச்ச சந்தர்ப்பத்தெல்லாம் விட்ட முடியுமா என்ன? கொடுத்துட்டாலும் காதல் கூடும், கொடுத்தாலும் எல்லாமே கூடும்டி. கண்டிப்பா மாமா. மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாமா, நான் மறந்துட்டேன். ஐயோ தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, திட்டாதீங்க மாமா. என்னடி புதுசா எதை சொல்ற? இது புதுசெல்லாம் இல்ல மாமா, பழசுதான். இத சொல்லதான் உங்க ரூமுக்கு ஓடி வந்தேன். அப்பதான் நீங்க வெளியில போ, நானும் ஜெனியும் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னு சொன்னதுனால உனக்கு என்ன கோவமாடி? சேச்சா, எனக்கு உங்க மேல துளி கூட கோவம் இல்ல மாமா. கோவமும் இல்ல, வருத்தமும் இல்ல. எனக்கு தெரியும் என் சூர்யா மாமா எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு. நீங்க கண்டிப்பா ஜெனிக்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றீங்கனாலே என்னமோ வில்லங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் நீங்க சொன்னதும் யோசிக்காம கொள்ளாம வெளியில வந்துட்டேன் மாமா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அப்பா இடியுடன் கூடிய மழை பெஞ்சது பாருங்க, அப்பவே தெரிஞ்சு போச்சு. அக்கா தொக்கா மாட்டிக்கிட்டாங்கன்னு. அப்பவே நானும் உஷாராயிட்டேனே. அது சரிடி, அப்படி உஷாராகியும் நான் உன்னை அடிச்சுட்டேனே, என்கிட்ட உத வாங்கிட்டேரி. அது தெரிஞ்ச விஷயம் தானே. எப்படி எனக்கும் கண்ணை பழக்கம்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனாலதான் உங்க கண்ணில் படாமலே ஒளிஞ்சிருந்தேன். ஆனா நீங்க தான் காமாச்சக்கா விட்டு என்னை கூப்பிட்டு விட்டுட்டீங்களே. சாரிடி. ஐயோ என் பொண்டாட்டி அடிச்சுட்டேனா? நீ பாரு, நான் கொஞ்சம் கோவக்காரன் தான். அதுக்காக எப்பவுமே கோவக்காரன் கிடையாது சரியா? அடிச்சதுக்கு சாரிடி. இப்பவும் மன்னிப்பு கேட்கிறேன்டி. எங்க அந்த பழுத்த கணத்தை காட்டு. மாமா மொத்தம் கொடுத்து சரி பண்றேன்டி. இந்த ட்ரீட்மெண்ட்டை விட வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கு செட் ஆகாதுடி. காட்டுடி. போங்க மாமா, நீங்க அடிக்கிறத அடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? எனக்கு ஒண்ணு இந்த ட்ரீட்மெண்ட் வேணாம், போங்க. மூஞ்சி பாரு, போங்க. என் பொண்டாட்டி சாரிடி. இங்க பாரு, மாமா அடிச்சது வலிக்குதாடி? ஏய் சாரிடி, அதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்றேன், வேண்டான்னு சொல்றியே. இப்படிலாம் வேண்டான்னு சொல்லி மாமா மனசு நோகடிக்காதடி. ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டுமா? இருங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டுமா? அப்புறம் அதை மறந்துட போறேன் மாமா. அப்புறம் அதுக்கு வேற தனியா நாளைக்கு என் கண்ணை மறுபடியும் பழுத்துரும். சொன்னா கேளுங்க, இப்பவே நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் மாமா. என்ன சொல்ல போறேன்? என் மாமனார் உனக்கு மாப்பிள்ளைய பாத்துட்டாரு. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு வராங்க, அதானே? அடேடி, என்ன மாமா எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ அழகு பொண்டாட்டி. என் மாமனார் தான் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இன்னும் 2 நாள்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னுட்டு. அவரு சொல்லிட்டா அவங்க மாப்பிள்ளை ஆயிட முடியுமா? இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் ஆயிட முடியுமா? சரி, உங்க அப்பனுக்கு மாப்பிள்ளையே நான் தாண்டி. இங்க மாப்பிள்ளை இருக்கும்போது உங்க அப்பா ஊரெல்லாம் தேடிட்டு வராரு. ஏண்டி உங்க அப்பாக்கு கண்ணு தெரியல என்ன? என் அப்பாக்கு கண்ணு தெரியலையான்னு கேட்க கூடாது மாமா, உங்க மாமனாருக்கு தெரியலையான்னு கேட்கணும். நீங்க மாத்தி கேக்குறீங்க. அவர் எனக்கு அப்பா வாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு மாமா மாமா,
அதை நீங்க மறந்துட்டீங்களோ? அடியே, அது சரி, சூர்யா பொண்டாட்டின்னு கரெக்டா நிரூபிக்கிறடி. என் வீட்டை எனக்கே போடுறேன். ஆமாண்டி, என் மாமனாருக்கு கொண்டு தெரியலன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு. ஏய், இங்க பாரு, என் மாமனார் அப்படிதான் ஏதாவது கிறுக்கு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீ அதை நினைச்செல்லாம் கவலைப்படாத. என் மாமாவை நான் எப்படி சமாளிக்கணும் அப்படி சமாளிச்சுக்கிறேன். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும். வரவங்களுக்கு வீட்டில் செஞ்சு வச்சிருப்பீங்களே அந்த பஜ்ஜி சொஜ்ஜி அதெல்லாம் கொடுங்க, வந்து அவங்க சாப்பிடணும்ல. இங்க பாடி, நம்ம வீட்டு பழக்கமே நம்ம வீடு தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புறோம். ஸோ நம்ம வீடு தேடி வந்தவங்களுக்கு நல்ல வயிறார என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து அனுப்புங்க. மற்றது மாமா பார்த்துக்கிறேன்டி. அது சரி மாமா. நல்ல மாமனாரு, நல்ல மருமக. உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் மாமா முழிக்கிறேன். ஒரு பொண்ணாவும் ஒரு பொண்டாட்டியாவும் ரொம்ப முழிக்கிறேன் மாமா. சீக்கிரம் என்ன இதுல இருந்து காப்பாத்தி விடுங்க மாமா. பொண்டாட்டி, சீக்கிரம் என்ன சீக்கிரம், உடனே உங்க கழுத்து தாலி கட்ட நான் ரெடிடி. நீ தான் உங்க அப்பா சம்மதிக்கணும், எங்க அம்மா சம்மதிக்கணும், எல்லாரும் சம்மதிக்கணும்னு சொல்றேன். இப்பவே ஊன்னு சொல்லு. இப்பவே கழுத்துல தாலியை கட்டிடுறேன்டி. என் கையை பரப்பரான்னு இருக்கு. கழுத்துல தாலியை கட்டிட்டு கூட்டிட்டு ரூமுக்கு போயிடுறேன்டி. நீ மட்டும் ஊன்னு சொல்ல. அது மட்டும் இல்ல, பக்கத்துல பெட் வேற சும்மா தான் இருக்கு. தனியா தான் உருண்டுட்டு இருக்க. நீ வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து உருளலாம். எப்படி? இப்பவே தாலியை கட்டிட்டுமா? மாமா, உங்களுக்கு கோபம் மட்டும் இல்ல மாமா, குசும்பம் ஜாஸ்தி மாமா. அடி, உண்மையை தாண்டி சொல்றேன். இங்க பாரு, ராத்திரியிலாம் தூக்கமே வரமாட்டேது தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி தப்பான அர்த்தத்துலலாம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் பக்கத்துல இருக்கணும்டி. என் நெஞ்சு மேல சாஞ்சிட்டு இருக்கணும். இதோ இதே மாதிரி உன்னை இருக்கமா கட்டி அணைச்சிட்டு இருக்கணும். எப்பவுமே உன் வாசனை என் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும்டி. அவ்வளவுதான். இந்த இந்த ஆசைகள் தான். நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எப்பவும் அப்போ நடக்கும். அது எனக்கே தெரியும். ஆனா எனக்கு இதெல்லாம் தேவை. என் பக்கத்துல என் பொண்டாட்டி இருக்கணும். என் பொண்டாட்டியோட வாசனை என் மேல பட்டுட்டே இருக்கணும். அவ நொய 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 என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அவ என் நெஞ்சு மேல சாஞ்சு தூங்கணும். இப்படி எல்லாம் நிறைய ஆசை இருக்குடி. மாமா, எனக்கும் இதே ஆசைதான் மாமா. உங்க பக்கத்துல படுத்துக்கிட்டு உங்க நெஞ்சு மேல சாஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட எதையாவது பத்தி நிறைய கதை பேசிக்கிட்டு அப்புறம் என் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லிக்கிட்டு 2 பேரும் எதையாவது பத்தி பேசி விளையாடிக்கிட்டு அப்படியே இருக்கணும்னு எனக்கும் நிறைய ஆசை மாமா. அடி அழகு பொண்டாட்டி, இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தானே. இதோ என் மாமனார் எப்படியாவது சம்மதிக்க வச்சிடறேன். என் மாமனார் மட்டும் சம்மதிச்சிட்டாங்க. அடுத்து என்ன? அம்மா தான். அம்மா எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் மாறின மாதிரி தான் இருக்கு. அதனால அம்மா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அம்மா மனசை சீக்கிரம் மாத்திடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கடியும் பொண்டாட்டி, சீக்கிரமா எல்லாமே கை கூடி வரும். அப்புறம் துளசியும் சூர்யாவும் சொன்னோம். போங்க மாமா, வெக்கமா இருக்கு. என் பொண்டாட்டியோட வெக்கத்துக்கு தனியும் அழுகுடி. இத்தனை நேரத்தில் என் மேல இருந்து எட்டி போகலாமோ? அதுக்கு நமக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் மாமா. நடந்துருச்சுன்னா என் நினைப்பெல்லாம் நிறைவேறிடும். ஆசை தீர பேச வேண்டும். வரவா வரவா, சரி, இப்படியே பேசிட்டே இருந்தா எப்படி? அப்படியே துளசி மாமா சொன்னா கேளுங்க. வேண்டாம், அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமாயிடும். பார்த்துக்கோங்க. பாத்துக்கலாம். இப்ப எனக்கு வேணும். யார் வந்து தடுக்கிறாங்க நானும் பாத்துறேன். அப்படியே அண்ணா, சூரியனா? மாமா, உங்க தங்கச்சி வந்துட்டா. யாழு குட்டி வந்துட்டா. இப்ப என்ன பண்ண போறீங்க? யாழுவ ஏதாவது திட்ட போறீங்களா என்ன? அப்படியே என்ன பண்ண? சரி, அவன் என் குட்டி தங்கமாச்சு. அவளை போய் நான் என்ன சொல்ல முடியும்? ஓ, அவளுக்கு இன்னும் தெரியல. துளசி தான் தன்னோட அண்ணின்னு தெரியல. தெரிஞ்சா நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாடி. அடியே, இப்படிதான் கத்துறியாடி? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏதுன்னு கூட தெரியாம அண்ணன் அண்ணன்னு கத்துறான். இவள ஏன் என்ன திட்டுற? என்ன, எங்க அண்ணன் துளசி பேசிட்டு இருந்தாங்க, அதனால கூப்பிட்டேன். ஏன்? ஐயோ என் செல்லமே, இப்படி அநியாயத்துக்கு குழந்தையா இருந்தா நான் என்னடி பண்ண முடியும்? அடி, சரி, உன்கிட்ட விஷயத்த அப்புறமா சொல்றேன். இப்போ உன்கிட்ட பேசக்கூடாது. சூர்யா மச்சான், சரிடா விடு. என்னாச்சு? பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சுதான்? என்னம்மா யாரும் லைப்ரரிக்கு போயிட்டு வந்தியா? முடிஞ்சது மச்சான். எல்லா பர்ச்சேஸும் பண்ணிட்டான். லைப்ரரிக்கும் போயிட்டு வந்துட்டான் மச்சான். எதுவும் நோட்ஸ் எல்லாம் இருக்கணும்னா அதெல்லாம் எடுத்தாச்சு மச்சான். என்னடா பர்ச்சேஸ் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன யாரு, ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? அது ஒண்ணும் இல்லை மச்சான், கொஞ்சம் டிராபிக், அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதான் வந்துட்டுமே. சரி சரி சரி, போங்க போய் வேலையை பாருங்க. சரி, கதிர் எங்கடி? கதிர் வந்துட்டானா? மாமா,
நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கதிர் ஞாபகமே வருது. கதிர் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நினைக்கிறேன் மாமா. மணி மணி 9க்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் கதிர் வீட்டுக்கு வரலையே. ஏய் என்னடி சொல்ற? இன்னும் கதிர் வீட்டுக்கு வரலையா? ஆமா மாமா, நம்ம வீட்டுல பிரச்சனை போயிட்டு இருந்ததுல இதெல்லாம் நான் கதிரை யோசிக்கவே இல்லை மாமா. எப்பவுமே 5:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவான். இப்ப மணி 9:10 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வீட்டுக்கு வரல மாமா. ஆமா மச்சான், நானும் சொல்லணும்னு நினைச்சேன். கதிர்க்கு ஈவினிங் வந்து நான் ஃபோன் போட்டுட்டே இருக்கேன், ஃபோன் சுவிச் ஆஃப்லேயே வருது மச்சான். ஏய் என்னடா என்ன சொல்றீங்க? அவன் இவ்வளவு நேரம் வெளியில இருக்க மாட்டானே, காலேஜ்ல இருந்து வந்துட்டானா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு மச்சான். இல்ல மச்சான், ஃபோன் இப்பவும் சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு. கதிர் ஃபோன் போகவே இல்லை மச்சான். ஜீவனா என்ன சொல்றீங்க? கதிர்க்கு ஃபோன் போகலையா? அவன் இன்னும் வீட்டுக்கும் வரலையே. காலேஜ்ல இருந்து வந்தானா இல்லையான்னு தெரியலையே. என்னன்னா என்னென்னமோ சொல்றீங்க, பயமா இருக்குண்ணா. ஏய் இருடி ஜீவா, வா நம்ம முதல்ல காலேஜ் போய் பார்த்துட்டு வரும். மாமா நானும் வரட்டா? நானும் கதிரை பார்க்கணும் மாமா. ரொம்ப நேரம் ஆச்சு, நான் அவனை பார்க்கவே இல்லை. வீட்டில் நடந்த பிரச்சனையில அவனை பத்தி நான் யோசிக்கவே இல்லை மாமா. மாமா நானும் வரேனே. பாருமா, இந்த நைட் டைம்ல நீ வேண்டாம் சொன்னா கேளு. அவன் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான், அங்கதான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருப்பான். இரு நான் போய் கூட்டிட்டு வரேன். ஜீவா மடி எடு, நம்ம போயிட்டு வரோம். சரிங்க மச்சான் வாங்க.